இப்போ கண்ணீரோடு வேதனையோடு என் கடன் பிரச்சனை எப்படி மாற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ரொம்ப திகிலோடு பயத்தோடு கூட இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய கடன் சாபக்கட்டை நான் மாற்றுவேன். இந்த தேவ செய்தியை பார்க்கிற என் அன்பு சகோதரியை, என்னை உன்னுடைய சொந்த பிரதராக பாருமா, சொந்த ரத்தமாக நினச்சிக்கும், கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பி போல் நினச்சிக்கும். உண்மையிலே ஆவியானவர் என் மூலியமாக உனக்கு சுவிசேஷம் சொல்கிறாருமா. ஏதோ ஒரு பாஸ்டர் சென்னையிலேருந்து வந்து இந்த கடன் பிரச்சனையை பற்றி பிரசங்கம் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. எனக்குள்ள ஒரு ஆத்ம பாரம், அந்த ஆத்மாவில் பாரம் இருக்கிறதால தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல உங்கள் சொந்த சகோதரம் போல் உங்கள் முன்னாடி நான் பேசின்னு இருக்கேன். உண்மையிலேயே என் மேலே அன்பு பாசம் இருக்குமானால் நீங்கள் வேதத்தை திறந்து விசுவாசத்தோடு, ஏசப்பா இந்த ஊழியக்காரர் மூலியமாக, எங்கள் பிரதர் மூலியமாக எனக்கு இந்த கடன் பிரச்சனை விடுதலை தாங்கன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை வாசிங்கன்னா பெரிய அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாருமா. உண்மையிலே செய்வார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா வருவீங்க. உங்கள் வீட்டு மேலே இருக்கிற லோனெல்லாம் நீங்கள் அடைச்சிடுவீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வாங்கியிருக்கிற கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுவீங்க. எஜுகேஷனுக்காக நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம், அதையும் கட்ட ஏசப்பா உதவி செய்வார். ஒருவேளை காலேஜ் ஃபீஸ் கட்ட நீங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கலாம், அதுக்கும் கர்த்தர் வந்து வழிவாசல் திறப்பார். ஏன்னா வசனம் சொல்லுது, அவள் வாங்கின கடத்தை அடைச்சி மீதியான துணிக்கைகளை எடுத்தா அவளும் அவள் பிள்ளைகளும் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள், கடன் சாபக்கட்டிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க அப்படின்ற சரித்திரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 7 வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். எல்லா வசனத்தையும் இந்த ஸ்க்ரீனில் போட்டு காட்ட முடியாது. நான் ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். அந்த வசனத்தை வச்சு நீங்கள் கண்ணீரோடு ஜெபிங்க. ஏசப்பா, என்னுடைய கடனை அடைக்க எனக்கு நீங்கள் வழி தரங்க, வாசல் தரங்க, எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, நைட்டெல்லாம் என்னால் தூங்க முடியல, கடன்காரன் எந்த டைமில் வந்து என் வீட்டு வாசல் வந்து யுத்தம் பண்ணுவான், சண்டை போடுவான்னு தெரியாதனமாக நான் இந்த கடத்தை வாங்கிட்டேன், ஏன்டா வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ஏன்டா பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு இந்த காலேஜில் சேர்த்தேன்னு தெரில, எதுக்காக நான் தேவையில்லாத ஒரு புது பிஸ்னஸ் தொடங்கினேன்னு தெரில, பழைய பிஸ்னஸில் ஆசீர்வாதம் இல்லை, அதனால் மறுபடியும் கடன் வாங்கி சிக்கிக்கினேன். பலதரப்பட்ட பொருளாதார புலம்பலோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை இன்றைக்கு ஆண்டவர் ஆட்சி தேற்றி தைரியப்படுத்த போகிறேன். உங்களுக்கு எவ்வளவான கடன் தொல்லை இருக்கட்டும், எவ்வளவான லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட கடன் இருக்கட்டும், ஏசப்பா சொல்கிறாரு, இந்த வசனத்தின்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்.